அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கலுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணி ஈஸியாக ரெசார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காலையிலே கிளம்புனதால ரொம்ப பசி எடுத்துக்கிச்சுங்க. ஒரு டிஃபன் கடையில் நிறுத்தி ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ரீச் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்காட் போட் ஹவுஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமும் டே டைமும் நிறைய பேர் இருப்பாங்க சன்ரைஸ் சன்செட் பார்க்க. பட் இந்த டைம் ரொம்பவே காலியாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மகாபலிபுரம் தான் ரீச் பண்ணோம். செம்ம கூட்டமாக இருந்ததுங்க. எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மக்கள் மட்டும் தான் இறங்கி உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க. அந்த டிராஃபிக்லாம் கடந்து தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பரமன்கேரின்னு ஒரு இடம். அந்த இடம் வந்து கூவத்தூர் தாண்டி இருக்கு. அகைன் ஒரு பயோ பிரேக் மாதிரி எடுத்தோம். டீ காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கரெக்டாக ஹோட்டல் சரவணாஸ் பக்கத்தில் ஒரு சின்ன சந்து மாதிரி போவோம். ஒரு 2 minutes தான் ட்ராவல். அதுக்குள்ளே போனீங்கன்னா பேர்ல் பீச் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ரெசார்ட்டாக தேடினதால ஸ்ரீ சாய்பாபா சாய் இல்லம் அப்படின்ற ஒரு ரெசார்ட் தான் வந்து நாங்கள் ஆல்ரெடி பேசி வச்சிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் அதோட ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துலாம். டோர் ஓப்பன் பண்ணி நேராக உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது அவங்களோட ஸ்விம்மிங் பூல் தான். ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. தண்ணிலாம் ரொம்ப கிளியராக இருந்தது. மற்ற ஸ்விம்மிங் பூல்லாம் டஸ்டஸாக இருக்கும். பட் இங்கே ரொம்பவே கிளியராக இருந்தது. எங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் உள்ளே போனோம். ஒரு டிவி 2 ஹோம் தேட்டர் வச்சுருந்தாங்க. அண்ட் சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் உட்கார அளவுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது. ரொம்ப பெரிய சோஃபா வச்சுருந்தாங்க. அண்ட் அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா ஒரு 7-8 பேர் உட்கார அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடன் சோஃபா வச்சுருந்தாங்க. அண்ட் அதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி வியூமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அப்படியே அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஊஞ்சல் உட்காந்து பார்க்க வியூஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. தென் ரூமுக்கு வருவோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூம் இருக்குது. ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு பெட்டில் 3 பேர் வரைக்கும் தூங்கலாம். நிறைய பெரிய கார்ட் தான் போட்டிருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து இன்பில்ட்டாகவே இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லை வாஷ்ரூமுக்கு வருவோம். வாஷ்ரூமில் பாத் டப் வச்சு நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. எல்லா வாஷ்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டருமே வச்சுருக்காங்க. அண்ட் டாப் நாச்சே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான். ஏன் சொல்கிறேன்னா பீச்சை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. சன்ரைஸ் வந்து நம்ம இந்த வீட்டிலேருந்து பார்த்தாலே அழகாக ரொம்பவே சூப்பராக தெரியுங்க. அண்ட் பீச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பீச் தான். ரொம்பவே சேஃபாக இருக்குது. அண்ட் பார்க்கவும் நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த ரெசார்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.